இந்த கேக் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா? இந்த கேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் என்னால வந்து மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2 ஹோம் பேக்கர் தெரியும். அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்களாமா. இப்போ ரீசென்ட்டா வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்னோடது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓகே சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஒரு டைம் ட்ரை பண்றேன் அப்படி சொல்லிட்டு ரெயின்போ கேக் 1 1/2 கேஜி கேட்டிருந்தாங்க. டயர் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. பையனுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே. நான் எடிபிள்ல ஃபோட்டோ ரெட்டு அங்கங்க ரெட் கலர் பார்டர் வர மாரியும் ஒரு போ வைக்க சொல்லியிருந்தாங்க. அதேபோல ரெடி பண்ணிட்டு, கஸ்டமர் ஹேப்பி. பட் நான் ரொம்ப ஃபீல். பையன் பார்த்தீங்கன்னா, விளையாட போன இடத்துல பார்த்தீங்கன்னா, கால்ல ஆணி குத்திட்டன்ட்டான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ நான் வந்து அத அசால்ட்டா விட்டுட்டேன். பட் அன்னைக்கு தான் வந்து குத்துனது. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, கால்ல அப்படியே வீங்கி பிளட் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்சிடென்ட்டு. இனி வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அத மறக்கவே முடியாது. ஒரு சின்ன கேர்லெஸ்னால பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, கட்டு போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால இவ்ளோ ஒரு